என்னாச்சு? கதவு திறக்க மாட்டேங்கிற. என்னாச்சு? எவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்றான்? ஒருவேளை நம்ம சீக்கிரம் ரூமை திறந்திருப்பாளா? அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ? அஞ்சலி, 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 அஞ்சலி. அப்பா, கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? என்ன, ஒரு 7 நாள் இருக்குமா? கல்யாணத்தை கொஞ்சம் முன்னாடி நடத்த பாருங்கப்பா. என்னம்மா, என்னாச்சு? எனக்கு என்னமோ ஏதோ தப்பு நடந்துருமோன்னு என் உள்மனசு சொல்லுதுப்பா. கொஞ்சம் பதட்டமாவே இருக்குப்பா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிருங்கப்பா. ஏமா, 2 குடும்பமும் சேர்ந்து தேதியை முடிவு பண்ணி பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். எப்படிமா கல்யாணத்தை முன்னாடியே நடத்த முடியும்? நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எதுவும் நடக்காது. அப்பா, கல்யாண தேதியில ரிசப்ஷன் வேணா வச்சுக்கலாம். கல்யாணத்தை முன்னாடியே பண்ண சொல்லுங்க. நிச்சயத்தை எப்படி வெற்றிக்கு தெரியாம கடைசி நேரத்தில் நடத்தணுமோ அந்த மாதிரியே கல்யாணத்தையும் பண்ணிடலாம். ஏங்க, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. இது நம்ம பொண்ணோட வாழ்க்கைங்க. ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. புரியுது சிவகாமி, ஆனா எதுவும் தப்பா நடக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பா, நான் சொன்னதை செய்யுங்க, அவ்வளவுதான். திவ்யா, திவ்யா, நல்லா கேட்டாரு, நாக்க புடுங்குற மாதிரி. இது வரைக்கும் நீங்க 2 பேரும் என்னென்னமோ தப்பு பண்ணிருக்கீங்கடா. ஆனா உங்க அப்பா என்னைக்காவது உங்களை கேள்வி கேட்டிருக்காரா? ஆனா இன்னைக்கு அவரையே நீங்க பேச வச்சிட்டீங்கல்ல. என்ன புள்ளைங்க, போங்கடா எங்கயாவது 2 பேரும். பாத்தியாடா, இதுதான் நம்ம வீட்டுல நம்மளோட நிலைமை. யார் என்ன பண்ணாலும் நம்ம கேள்வி கேட்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமெல்லாம் இந்த வீட்டுல ஒரு பொருட்டே இல்லைன்னு அர்த்தம். இருக்கட்டும், அவங்க அப்படியே இருக்கட்டும், நாம இப்படியே இருப்போம். இதனால நமக்கு ஒன்னும் நஷ்டம் வரப்போறது இல்லல்ல. எப்படியாவது போய் தொலையட்டும். என்னங்க, என்னங்க, வரமா? உள்ள எல்லாத்தையும் வச்சிட்டியாப்பா? சரி. அப்பா அம்மா நாங்க போயிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க. பாத்து கூட்டு போப்பா. அந்த அம்மா போயிட்டாங்களா? இப்போ எனக்கு பணம் கொடுத்துட்டு போனார்ல, அவர்தான் அன்னைக்கு ராத்திரி கோவில்ல நாங்க தூங்கிட்டு இருக்கும்போது வந்தாரு. அன்னைக்கு கண்டிப்பா இவர்தான் துளசி கழுத்துல தாலிய கட்டி இருக்கணும். ஆனா நான் சொன்னா
யாரு கேக்குறா? எல்லாரும் அவரை தான் நல்லவன்னு நம்புறாங்க. டேய் என்னது? அவங்களுக்கு காசு கொடுத்தவரா? வேற யாரு? எங்க அண்ணன் தான். வெற்றி அண்ணன். அவர் எங்க போறாருன்னா கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காரு. ஆமா, நீ எதுக்கு கேக்குற?